கல்லுப்பு ஒரு தோசைக்கல் இரும்பில் உள்ளது. அது உங்களுக்கு சில சமயம் ஒட்டிக்கிட்டு அப்படியே அடிப்பிடிச்சிட்டு வராமல் இருக்கும் தோசை. நான்ஸ்டிக்குன்னா அது கரெக்டாக வந்துடும். இது இரும்பில் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு எடுக்க முடியாமல் கஷ்டமாக இருக்கும். கல்லுப்பை நல்லா சென்டரில் போட்டு நல்லா வெறும் இதில் அடுப்பெல்லாம் பற்ற வைக்க வேண்டாம். நல்லா அந்த கல்லுப்பை நல்லா அப்படியே அதை தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமா அதை அந்த ஓரம் எல்லாமே நல்லா போட்டு அந்த ஃப்ளேம் வர்ற இடம் நல்லா சென்டரில் நிறைய வருது இல்லையா, அந்த இடத்துல போட்டு கல்லுப்பை போட்டு தேய்ச்சிட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தோசை போட்டிங்கன்னா ரொம்ப கிளியராக வரும், ஒட்டிக்காது நிச்சயமாக. கீழே ஒரு அரை ஸ்பூனு நெய் அல்லது எண்ணெய் தடவி கொடுத்துட்டு அப்புறமா தோசை வாக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா விறுவிறுன்னு எல்லாருக்குமே நம்ம ஈஸியாக தோசை போட்டு எடுக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த கல்லுப்பு போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் தோசை எவ்வளோ ஸ்மூத்தாக நல்லா இதுவாக வருது. அதே மாதிரி எவ்வளோ பரத்தினாலும் அந்த இது முறுமுறுப்பு நல்லா இதுவாக இருக்குது. பார்க்கறதுக்கே நமக்கு இப்போயே உடனே சாப்பிடணும் போல இருக்குது. நல்ல ஒரு தக்காளி பூண்டு வெங்காயம் போட்டு சட்னி போட்டு செஞ்சோம்னா, இல்லை தேங்காய் சட்னி செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கே நமக்கு ஆர்வமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது தோசை அதுவும் நல்லாவே வந்திருக்கு. அந்த கருப்பு படாமல் கருகுனது இல்லாமல் நல்லா பொன் நிறமாக வருது பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்லேயே நம்ம கல்லுப்பு இது பொடி உப்பை நம்ம போட்டு அதை போட்டு தேய்ச்சோம்னா பல்லுக்கு நல்ல பலம் கிடைக்கும். ஸோ இது எனக்கு தெரிந்த சில உண்மைகள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல விஷயம் இது. கல்லுப்பு நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு நன்மைகளை செய்கிறது. செய்து பாருங்கள். மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ கடல் மாதா நமக்கு அருளிய அந்த பொக்கிஷம் கல்லுப்பு இந்த சால்ட்டு வேறு பிராண்டு அந்த இதெல்லாம் கூட பயன்படுத்துகிறத விட கல்லுப்பை பொடி பண்ணி நம்ம சால்ட்டாக பயன்படுத்தினோம்னா அது ரொம்பவும் இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதே சமயம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். உப்பை எப்போயுமே கையிலேயே எடுத்து போடுங்க. அந்த அளவுலேயே கொண்டு போங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட் கையில் இன்னும் பழகலைன்னா கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் அது வெந்ததுக்கப்புறம் கூட தேவை இருந்தால், இப்போ குழம்பு ரசமெல்லாம் உப்பு கரெக்டாக இருக்குன்னு வைங்களேன், அந்த வாசனை நல்லா காமிக்கும். குழம்பு கொதிக்கிறப்பயே நல்ல வாசனை கிடைக்கும். அப்போது உப்பு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் வாசனை வர்றது கொஞ்சம் நமக்கே தெரியும். வாசம் கம்மியாக வருதுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு தேவையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில பேர் அந்த மெஷர்மெண்ட்டில் போடுவாங்க. நமக்கு அது தெரியலைன்னா சும்மா அந்த சாமிக்கு படைக்கிறது நைவேத்தியம்லாம் முடிச்சுட்டு கூட நம்ம கையில் எத்தினோண்டு ஊற்றி நம்ம பார்த்தோம்னா அந்த டேஸ்ட் நமக்கு கரெக்டாக தெரியும். உப்பு கொஞ்சம் போடணும் அப்படிங்கிறது. இல்லையா, இலையில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கா, உங்களுக்கு தட்டில் ஒரு ஓரமாக உப்பு பரிமாறிட்டால் தேவையான உப்பு அவங்க மிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு உபயோகமான பதிவாக இருக்கும். வணக்கம். அன்புள்ள அம்மா அடிப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான நாள், செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உகந்தது. எல்லோரும் சிறப்பாக இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை அடையணும்னு அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு என்னுடைய இந்த பதிவை உங்களுக்கு தரேன். அதாவது இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி. நம்ம வாழ்க்கையில் கடல் மாதா தருகின்ற அந்த கல்லுப்பு நமக்கு ரொம்ப நன்மையவே செய்யக்கூடியது. நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் தெரிந்திருக்கும். இருந்தாலுமே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த கல்லுப்பு நமக்கு அவ்வளோ ஒரு நன்மையை செய்கிறது. முதல்ல நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு செய்கிறதுல வெளியில் போயிட்டு வருவோம், எத்தனையோ பேர்கிட்ட பேசுவோம், எவ்வளவோ பல பொது இடங்களுக்கு நம்ம போயிட்டு வருவோம். ஆனால் அந்த போயிட்டு வர்றதுனால ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி, கிருமிகள் இதெல்லாம் நம்மளை விட்டு போகணும்னா முதல்ல டெய்லி நம்ம குளிக்கிற அந்த தண்ணியில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு குளித்தோம்னா, நீர்னாலும் பரவாயில்ல, பச்சை தண்ணி ரொம்ப பெஸ்ட்டு. அதில் நம்ம கல்லுப்பை போட்டு நம்ம குளித்தோம்னா நம்ம உடலில் ஏற்படுற அந்த திருஷ்டிகள் விலகி போகும்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அந்த கல்லுப்பு உணவு பயன்படுத்துறதுல ரொம்ப முக்கியமானது. உப்பு போட்டால் தான் உணவு சிறப்பாக இருக்கும். அதை பயன்படுத்துறது வீட்டில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும், ஆண்களுக்கு தேவையில்லை கல்லுப்பு பயன்படுத்தக்கூடிய ஒரு நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்லேயே நம்ம கல்லுப்பு இது பொடி உப்பை நம்ம போட்டு அதை போட்டு தேய்ச்சோம்னா பல்லுக்கு நல்ல பலம் கிடைக்கும். ஸோ இது எனக்கு தெரிந்த சில உண்மைகள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் அப்ளை பண்ணி பாருங்கள்.
நல்ல விஷயம் இது. கல்லுப்பு நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு நன்மைகளை செய்கிறது. செய்து பாருங்கள். மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ கடல் மாதா நமக்கு அருளிய அந்த பொக்கிஷம் கல்லுப்பு வந்து இந்த சால்ட்டு வேறு பிராண்டு அந்த இதெல்லாம் கூட பயன்படுத்துகிறத விட கல்லுப்பை பொடி பண்ணி நம்ம வந்து சால்ட்டாக பயன்படுத்தினோம்னா அது ரொம்பவும் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே சமயம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். உப்பை வந்து எப்பயுமே கையிலேயே எடுத்து போடுங்க. அந்த அளவுலேயே கொண்டு போங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட் கையில் இன்னும் பழகலைன்னா கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் அது வெந்ததுக்கப்புறம் கூட தேவை இருந்தால் இப்போ குழம்பு ரசமெல்லாம் உப்பு கரெக்டாக இருக்குன்னு வைங்களேன், அந்த வாசனை வந்து நல்லா வந்து காமிக்கும். குழம்பு கொதிக்கிறப்பயே நல்ல வாசனை கிடைக்கும். அப்போது உப்பு வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் வாசனை வர்றது கொஞ்சம் நமக்கே தெரியும். வாசம் வந்து கம்மியாக வருதுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு தேவையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில பேர் அந்த மெஷர்மெண்ட்டில் போடுவாங்க. நமக்கு அது தெரியலன்னா சும்மா அந்த சாமிக்கு படைக்கிறது நைவேத்தியம்லாம் முடிச்சுட்டு கூட நம்ம கையில் எத்தினோண்டு ஊற்றி நம்ம பார்த்தோம்னா அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். உப்பு கொஞ்சம் போடணும் அப்படிங்கிறது. இல்லையா, இலையில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கா, உங்களுக்கு தட்டில் ஒரு ஓரமாக உப்பு வந்து பரிமாறிட்டால் தேவையான உப்பு அவங்க மிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு உபயோகமான பதிவாக இருக்கும்.